வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். குட்டி கதைகள் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்றைக்கும் போல இன்றைக்கும் அழகான சிந்தனை வரிகளோடு நாம் நமது கதைப்பகுதிக்கு போகலாம். குறைகளை நிறைகளாக மாற்றினால் வாழ்க்கை சொர்க்கமே என்ற அழகான சிந்தனை வரிகளோடு நாம் இன்று நமது கதைப்பகுதிக்கு போவோம். சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு கிராமத்துல ஒரு குயவன், ஒரு வைரம் திற்றவர் 2 பேரும் இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் அவங்கவுங்க தொழிலில் ரொம்ப பெர்ஃபெக்டானவங்க, அதாவது மிக சிறந்தவர்கள். அவங்க செய்யக்கூடிய பொருட்களை பல ஊர்கள்லையும் போய் விற்றுட்டு வருவாங்க. மக்கள் வெளியிலேருந்தும் நிறைய பேர் சந்தோஷமாக வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை நல்லபடியாக போய்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த குயவன் இருக்கார் இல்லையா, மண்பாண்டம் செய்பவர், அவருக்கு ஒரு சின்ன மனக்குறை. அப்படின்னா என்ன அப்படின்னா, தன்னுடைய வேலை எப்பயுமே அழுக்கா சேரும் சகதியுமோட இருக்குது அப்படின்னு சொல்லி. வைரம் தீற்றுபவருக்கு அவருக்கு ஒரு மனக்குறை என்ன அப்படின்னா, தான் வேலை செய்யும்போது அந்த வைரத்தினால அந்த சுத்தம் பண்ணும்போது அதை கையால் கீறிக்கிறது, ரத்தம் வர்றது, இப்படி இருக்கே நமக்கு. அவர் நல்லா நீட்டாக வேலை பார்க்குறாரு, ஏன்னா அவருக்கு ஒரு குறை, இவருக்கு ஒரு குறை. ஆனால் தொழில் நல்லபடியாக 2 பேருமே ரொம்ப சுத்தமாக நல்லா பார்க்குறாங்க. நிறைய பேர் வாங்கிட்டும் போயிட்டுருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. அப்போது குயவன் தன்னுடைய மனக்குறையை சொல்கிறாரு. உனக்கு என்னப்பா வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறாரு. நல்லா போகுதுப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது குயவன் சொல்கிறாரு, உனக்கு என்னப்பா, நீ நல்லா வெள்ளையும் சொல்லையுமா எப்பயுமே நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீட்டாக உட்காந்து வேலை பார்த்துட்டு வர்ற. இப்போ என்னைய மாதிரி சேரும் சகதியும் அப்பிக்கிட்டு நான் பாரு எப்போ பார்த்தாலும் அந்த மண்ணோட தான் போட்டு நான் மல்லு கட்டிகிட்டு இருக்கணும், அப்போ தான் நான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த வைர வியாபாரி சொல்கிறாரு, நீ அப்படியே நினைக்கிற, நீ நல்லா எப்பயுமே குழுன்னு மண் தண்ணியோட நீ இருக்க. நான் அப்படி இல்லை. அந்த வைரத்தை பளபளன்னு வைக்கிறதுக்குள்ளே என் கையில் நிறைய தடவை நான் கீறிட்டு ரத்த காயம்லாம் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய மனக்குறையை சொல்கிறாரு. அப்போ இப்படி 2 பேரும் சொல்லும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ 2 பேருக்குமே நம்மளுடைய தொழிலில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குமே, அப்போ உலகத்தில் எந்த தொழில் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகமாயிருது. அப்போ 2 பேரும் அந்த கிராமத்தில் ஒரு பெரியவர் இருக்கார். அவர் ஒரு நல்ல சிந்தனைவாதி. அவர்கிட்ட போய் நம்மளுடைய கருத்துக்களை கேட்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. அப்படி போகும்போது அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, தங்களுடைய மனக்குறைகளை சொல்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரையும் பார்த்து அவர் கேட்குறாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, உங்கள் 2 பேருக்கும் இந்த தொழிலை தவிர வேறு ஏதாவது வேலை செய்ய தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, இல்லை எங்கள் 2 பேருக்கும் இந்த தொழில் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ உலகத்திலேயே இயற்கையாகவே மண்பாண்டங்களும் வைரமும் கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு வேலை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது மண்பாண்டம் பாத்திரமாகவே கிடைக்கும், அதாவது மண்பானையாகவே கிடைக்கணும். வைரம் நல்லா பளபளன்னு வெளியில் கிடைக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 2 பேருக்கும் பயம் வந்துருச்சு. இல்லையே, அப்படின்னா எங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும், எங்களுக்கு தொழில் இல்லாமல் போயிடும், நாங்கள் சாப்பிட முடியாதே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க. அப்போ உங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர். அப்போ சொல்கிறாங்க, குயவன் சொல்கிறாரு, நான் இருக்கக்கூடிய அந்த மண்ணை நல்லா பிசைஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா குழப்பி அதை ஒரு நல்ல ஒரு வடிவமான ஒரு பானையாகவோ இல்லை விரும்பக்கூடிய பொருள்களாக செஞ்சு வைக்கிறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதில் உள்ள தேவையற்ற கழிவுகளை நான் நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வைர வியாபாரிகிட்ட கேட்குறாரு, உங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வைரம் கிடைக்கும்போது கலர் வேறையாக தான் கிடைக்கும். ஆனால் நான் அதை நான் என்ன செய்வேன், திரும்ப திரும்ப வைரம் பட்டை தீட்ட ஜொலிக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பட்டை தீட்டும் போது தான் எனக்கு அந்த வைரம் பளபளன்னு கிடைக்கும். அதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரியவர் சிரிச்சுக்கிட்டே, உலகத்தில் குறைகள் இருக்கிறதுனால தான் உங்கள் 2 பேருக்குமே வேலை இருக்குது. அந்த குறைகளை என்ன செய்யணும், அந்த நிறைவு செய்யக்கூடிய திறமை உங்கள் 2 பேருக்கிட்டமே இருக்குது. அதனால தான் மக்கள் உங்கள்கிட்ட தேடி பொருள்களை வாங்கிட்டு போகிறாங்க. அந்த திறமை மற்றவர்களிடம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, மற்றவர்களை விட உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டு சொல்கிறார். அப்போ தான் இவங்க 2 பேருக்கும் அவரவருடைய தொழிலை பற்றிய அந்த ரகசியமும் அந்த நிறைவும் அப்போ தான் தெரியுது. எப்பயுமே நம்மக்கிட்ட உள்ள திறமைகள் நமக்கு தெரியாது. அதை யாராவது நம்மக்கிட்ட சுட்டி காட்டும் போது தான், ஆஹா இவ்வளோ அழகாக செய்கிறியே அப்படின்னு சொல்லும்போது தான் நம்மளுடைய வேலை மேலேயே நமக்கு ஒரு பிடித்தம் வரும். அப்படி தான் நம்மளுடைய இதை யாராவது நமக்கு சொன்னால் தான் நமக்கு திருப்தியாக இருக்குது. அப்படி தான் நாம் செய்யக்கூடிய வேலை நாம் எப்பயுமே என்ன செய்யணும், ரொம்ப நேசித்து அந்த வேலையை நம்ம செஞ்சோம்னா தான் நாம் மன நிறைவோடையும் திருப்தியோடையும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். என்ன குழந்தைகளே, கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான கதையோடு
குட்டி கதைகள் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். See you. Bye bye.